ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் கலைஞர் சென்டினரி பார்க் தான் வந்திருக்கோம். சொல்லிட்டா அவள் புது ஷூ. ஆக்சுவலாக ஸ்வேதாவுக்கு இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டே, அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு வரோம். ஆமாம், அந்த ஷூ வந்து அவளுக்கு ஒத்துக்கல. ட்ரெஸ் ஆண்ட வேலை மாற்றிட்டா ஸ்வேதா. இல்லை ஸ்வேதா. ஆமாம், செம்மொழி பூங்காக்கு பார்க்கிங்க்கு பக்கம் அப்படியே விட்டுட்டு பக்கத்தில் போயிடலாம். ஆமாம், ஆனால் சென்டினரி வந்து நம்ம கிராஸ் பண்ணி தான் போகணும். ஆமாம் அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஆமாம், செம்மொழி பூங்கா பார்க்கிங்கில் விட்டுட்டு கிராஸ் பண்ணி போகணும். அதே மாதிரி இதுக்கு வந்து பார்க்கிங் 100 rupees கார் பார்க்கிங். பைக்கும் இங்கே தான் பார்க் பண்ணணும். ஸோ செம்மொழி பூங்கா இங்கே இருக்குது, அப்படியே பார்க்கிங் இங்கே. ஆப்போசிட்டில் தான் சென்டினரி பார்க். ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணணும் போல். ஆஃப்லைன் டிக்கெட்டே இல்லையோ? ஆமாம். ஓ சரி சரி. என்னடா அது லாவணியாவுக்கு வந்த சோதனை. பன்னெண்டு வயது முதல்னா அடல்ட்டு தான். அடல்ட்டு ஆட் கூட அடல்ட். பை இல்லை, ஸ்வேதா கோட் தான், அது வேணாம். அடல்ட்டுக்கு எவ்வளோ? 100. அடல்ட்டுக்கு 100. சைல்டு அபோவ் 5 to 11 வந்து 50. சரி, ஓகே. அவ்வளோதான். என்ட்ரி 10 to 6. ஜிப்லைன் வந்து 10 to 4 தான் போல். அப்புறம் ஏவியரி, கிளாஸ் ஹவுஸ், மியூசிக்கல் ஃபவுண்டன் அதெல்லாம் ஒரு டைமிங்கில் இருக்குது. உள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரியல, ஃபஸ்ட் டைம் தான். ஸோ போயிட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஓகே, இங்கே ஒரு மேப் இருக்குது. ஏதோ அருவி, பறவைகம், ஆர்கிட், குடில் எதோ இருக்குது. ஸோ போயிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஓ ஜிப்லைனா? ஓ தஸ்வி பேதா. என்ன ஜிப்லைன், போர்டிங், பெர்கோலா, கிளாஸ் ஹவுஸ், ஆர்ச்சிட், ஆரம், மிஸ்ட் பாத்வே. இங்கே உள்ளே வந்த உடனே ஜிப்லைன் இருக்குது. அது தனியாக டிக்கெட் வாங்கணும் போல். ரெண்டு பசங்க சேர்ந்து போகிறாங்க போல. திருவோட்டுக்காய் மரமா ஃபுல்லாக கீழேயும் இருக்குல்ல ஃப்ரூட்ஸ்லாம். ஓ அங்கேயும் எல்லாமே முளைக்கும் போலல்ல இதில். தொடர் வளைப்பாதை, வளைவு பாதை, சாரி பெர்கோலா. பேசிக்கலி ஃப்ரெஞ்ச் யூனோ. செடியெல்லாம் தொடக்கூடாதான். ஆமாம், அது நான் ஆர்டிக் குடில், ஆர்டிக் குடில்னு போட்டிருக்கேன். ஆர்ச்சிடேரியம். அது என்ன சஹானா பாட்டில் வர்ற மாதிரி இல்லை? ஓ ஓ, அது உள்ள போறது தனியா? அது ஓ, இதோ இதுவும் தனியா ஒரு என்ட்ரின்னு போட்டிருக்கு. இது என்னன்னு தெரியல. ஸ்வேதா பார்த்து கீழே. இது வந்து கிளாஸ் ஹவுஸ். ஸோ இதுக்கு வந்து 50 rupees அடல்ட்டுக்கு. ஃபுல்லாகவே ஏசி போல். இது மட்டும் பிளான்ஸ் தான் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. மயில் கல்லி. இது இந்த பாட்னிலாம் படிக்கிறவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பிளான்ஸு வித் சயின்டிஃபிக் நேமோடு கொடுத்துருக்காங்க. இது சில்ட்ரன்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வா, இங்கே நல்லா வெயில்டா. இங்கேயும் கேக்டஸ். கேக்டஸ்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். இதுவும் கேக்டஸில் கேக்டஸ். இது
மூன் ஸ்டோன். இப்போ இந்த செடிலாம் சூப்பராக இருக்குல்ல. நிறைய கேக்டஸ் வெரைட்டிஸ் தான் போல் இதெல்லாம். சரி அந்த பக்கம் போவோமா? இங்கேயும் இருக்கு போல. இதெல்லாம் எல்லோவா இருக்குல்ல. ஆமாம். இங்கே பாரு, ஏதோ ஒரு டெசர்ட்டில் இருக்க மாதிரியே இல்லை ஸ்வேதா? இதை பார்த்தா சூப்பராக இருக்குல்ல இது. நீ கீழே பார்த்து நட, கேக்டஸ் செடி மேலே விழுந்துடாது. இந்த இடம் சூப்பராக இருக்கு. ஏதோ ஒரு டெசர்ட்டில் ஒரு கார்டன் வச்ச மாதிரியே இருக்கு. பின்னாடி போனால் இதுவும் வந்து குரோட்டன் டைப்ஸில் இருக்கு எல்லாம். ஸோ இதான் கிளாஸ் ஹவுஸ். சரி நம்ம அடுத்த இடத்துக்கு போய் பார்ப்போம். ஓ அப்படியா? அது டைமா? அதுவும் ஃபுல்லாக ஓடிட்டே இருக்காது அது? ஓ இது என்ன புகையா தண்ணி? அது தண்ணி தான் இல்லை, ஸ்ப்ரிங்கிள் ஆகுது. ஓ மைன்யூட்டாக ரொம்ப மைக்ரோ ஸ்ப்ரிங்கிள் ஆகுதுல்ல. இது அந்த ஜுராசிக் பார்க் 3ல ஒரு இது இல்லை, இப்போ நடப்பாங்க பிரிட்ஜில், அதில் போகும்போது இப்படி தான் ஃபாகாக இருக்கும். அது மாதிரியே இருக்கு. மிஸ்டிக் பாத்வே. ஓ தண்ணி தான் இல்லை, ஆனால் மேலே படுறதே தெரியலல்ல. ஓ இதுல இருந்தா ஸ்ப்ரிங்கிள் ஆகுது. ஆக்சுவலா எட்ட இருந்து பார்த்தா நல்லா இருக்கு, கிட்ட வந்தா அது தெரியலல்ல, நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா எட்ட பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபாகா இருக்கும், ஒண்ணுமே தெரியல. அடே பின்னாடி போ, பின்னாடி போயிட்டே இரு. இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே மறையிறா. இப்ப தெரியல, முன்னாடி வா. எங்க இருக்கனே தெரியல. வா 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 வா. ஆமா. ஓ இது 10 மினிட்ஸ் தானே அது? சரி சரி. ஓ சூப்பர். ஆட்டோமேட்டிக் தான். சேதா ஜாலியா? இல்ல டிராப்ஸ். ஆமா இருக்கா? ஆமா லைட்டா இருக்கு. ஆமா உன் தலையிலே இருக்கு டிராப்ஸ். இல்ல இந்த அம்யூஸ்மென்ட் பார்க்லாம் போனா இந்த மாதிரி ஒன்னு இருக்கும். ஆமா அப்படியே அங்க உள்ள போக போக அப்படியே அவங்களாம் அப்படியே மறையிற மாதிரி இருக்கு. ஆமா சரி வாங்க அப்படியே போவோம். ஏய் ஆமா என் கையெல்லாம் அப்படியே டிராப்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மலையெல்லாம் அந்த மூணார் அதெல்லாம் போனா இலையெல்லாம் அப்படியே டிராப்லெட்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரியே இருக்கு. கரெக்ட், புல்லெல்லாம் டிராப் இருக்குல்ல, அதே மாதிரியே இருக்கு. ஆனா தண்ணி வந்து சில்லுன்னுலாம் இல்லை, சில்லுன்னுலாம் இல்லை, நார்மல் தண்ணி தான். ஆனா அது அந்த அளவுக்கு மைன்யூட்டா பண்றதுனால அது ஃபாக் மாதிரி ஆகுது. அதுல ஓரத்துல எல்லாம் கை வைக்க கூடாது சேதா, பத்திரமா வா. நிறைய வித்தியாசமான ஆமா நிறைய இருக்கு. அதான் அந்த பாட்டனி எல்லாம் படிக்கிறாங்களா அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோ இப்படியே போலான்னு நினைக்கிறேன். இந்த இடம் சூப்பரா இருக்குல்ல. ஓ ஓகே அடுத்து வந்து பேர்ட்ஸ் கேஜ் போய் பார்ப்போம். மெக்காவு தான் நிறையா இருக்குமோ இல்லை? அது ஃபோட்டோ போட்டிருக்கேன், உள்ள என்ன இருக்கு தெரியல. ஸ்லோவாகிற மாதிரி இல்லை. ஐயோ நின்றுடுச்சு. ஆமாம் அதான் கீழே நிற்கிறாரோ, பிடிச்சி தள்ளி விடுவாரோ. இதேதான்
ladder வச்சு இறக்குனாங்க. நல்ல வேளை நம்ம ஏறல. ஆமா. பேர்ட்ஸ் கேஜ் இங்க இருக்கு. வா இங்க போ. நிஜமாலே கயிறு போட்டு அப்பெல்லாம் சரி பண்ணலையா? கயிறு போட்டு தான் இழுத்து பண்ணோம் போல. ஜிப் லைன் அப்ப கொஞ்சம் பிரச்சனை தான். பட் அவர் இழுத்து விட்டானே போகுது அப்படி. இப்பதான் கேட்டேன். ஆமா. போறாமான்னு வேணாம். அப்புறம் ஸ்வேதா நீ தான் பிடிச்சி இழுக்கணும் அதை. வெளியே என்ட்ரி டிக்கெட் 100ன்னு போட்டு எல்லாத்துக்கும் உள்ள வந்து 100 200 150 ஸ்லாட் எங்க இருக்கு? அவ்வளவுதான். டிக்கெட் கொடுத்தா ஸ்லாட்னு இருக்கு. இதோதான் அதை செலக்ட் பண்ணிட்டு. இது 150யா பர் அடல்ட் பேர்ட்ஸ். ஃபீடிங்னா 500. அது ரொம்ப ஜாஸ்திங்க. ஆமா. இதுக்கு வந்து இதுக்கு நம்ம பாண்டியில கருடா பார்க்கே போயிடலாம் போல. 300ல எல்லாமே பார்த்துடலாம். ஃபீடிங்கு எல்லாம் மற்ற அனிமல்ஸ் ஃபீடிங்கும் இருக்கு. அதுவும் ஒரே இதுதான் டிக்கெட். கரெக்ட். ஏலகிரியும் ஆமா. இது வந்து காஸ்ட்லி தான் கொஞ்சம். இல்ல அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்காங்க. இங்க இருக்க ஏரியா அப்படி. பேர்ட்ஸ் ஏவியரி என்ட்ரினா தண்ணியா இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஓ சானிடைசரா? ஓகே ஓகே. சானிடைஸ் பண்ணி ஸ்லிப்பரும் வெளியே தான் விட்டுற சொன்னாங்க. ஓ பேர்ட்ஸ்க்கு சேஃப்டியாக பண்ணுறாங்க. இல்லை இங்கேயும் ஒரு டோர் இருக்கு, இங்கேயும் ஒரு கேஜ் சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. அப்போ இல்லை ஃபீட் பண்ணுறதுன்னா 500. ஓ இங்கேயும் இருக்காங்களா? ஆமாண்டா. ஆக்சுவலாக ஃபீட் பண்ணுறதுனா 500, ஜஸ்ட் சீயிங்னா 150. நம்ம பாண்டிச்சேரியில் 300க்கு மெக்காவே கையில் வாங்கி பார்த்துட்டோம். இது ரொம்ப காஸ்ட்லி தான் இந்த பார்க். ஆமாம் ஆமாம் மெக்காவே கண்ணில் தெரியலையே. ஆமாம் இல்லை அந்த அளவுக்கு இது வர்த் இல்லை தான். ஏன்னா ஃபீடிங் இல்லை. அதுக்கே 150. மெக்காவே இல்லை. இது என்ன சொன்னாங்க? சன் கன்க்யூர் தானே? அதுவும் கம்மியாக தான் இருக்கு பேரட்ஸு. அதுக்கே மெக்கவும் இல்லை. அப்படியாடா? ஆமாம் அவ்வளோதான் இருக்கு, சின்னது தான். ஆமாம் இது மொக்கையாக இருக்கு. ஆமாம் பாண்டிச்சேரி கருடா பார்க்கே சூப்பர் தான். ஆமாம். ஓ ஒரு வாங்கி வச்சிருக்காரு அவரு. சரி சரி. இதுங்க எதுவுமே வர மாட்டேங்குது இல்லை. ஐயோ இங்கே ஒருத்தர் வந்து நின்ட்டாரு. இல்லை ஆக்சுவலாக பேர்ட்ஸ் கம்மி தான் இதில். ஓ அங்கே இது இருக்கு, அந்த ஒயிட் காக்டெயிலா? ஆமாம்மா அங்கேயே போகலாம் தான். எங்கடா? ஓ ஆமாம் கரெக்ட்ரி. அங்கே இருக்கார் கீழே இருக்கு. ஒரே ஒரு மெக்காவும் இருக்கார். சேதா சூப்பர் தான் கண்டுபிடிச்சிட்டு. சூப்பர் சூப்பர். அது பறக்கவே மாட்டேங்குது. அதுக்கே எவ்வளோ. ஆமா அங்க பாண்டிச்சேரியில எப்படி? ஆமா இங்க ஒருத்தர் இருக்காரு. வேற எங்க? அங்க ஒருத்தர் இருக்காரு. இவா நம்ம அங்க போவோம். இங்க ஒரு மெக்காவும் இருக்காரு. அது வாயில ஏதோ வச்சிருக்கு. ஓ கட்டையா அது? ஓ இங்கேயும் இருக்கு அந்த இதெல்லாம் இல்ல.
நார்மல் சிக்ஸும் இங்கேயும் இருக்குது. ஆனால் 2 தான், 2 மெக்கோ. அந்த ஒயிட் அது காக்டெயிலாக என்னன்னு தெரியும். ஓ, மேலே ஒன்று இருக்குது, அங்கே மேலே ஒருத்தர் இருக்குது, அவர் வரமாட்டார் கீழே. அவ்வளோதான், 2 மெக்கோ 2 அது இருக்குது, அவ்வளோதான். சுக்குட்டி என்ன பண்ணுறீங்க? இங்கே ஒரு கேன்டீன் இருக்குது. இங்கே ட்ரீ ஏறுற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, ட்ரீ ஹவுஸ் மாதிரி. ஃபோட்டோஸ், இது ஃபோட்டோ எடுக்கிறது இல்லைல்ல இது. எது கேட்ட? உட்கார்றதுக்கு இந்த இடம் போட்டிருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இல்லாட்டி நடந்துக்கிட்டே இருக்கணும். நிறைய சேர்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஜஸ்வி இங்கே பாரு. ஸ்வேதா இங்கே வா. ஸ்வேதா 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 இந்த இடம் எப்படி இருக்கு? உன்னோட ரிவ்யூ சொல்லு. எப்படி இருக்கு? நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த? அவன் வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த. பொசுக்குன்னு உண்மையை சொல்லிட்டா. நிறைய இருக்கும். ஆமா, இல்ல ஆனா ஓரளவுக்கு அதான். ஆனா அந்த பேர்ட்ஸ் கேஜ் வந்து அதிகம். இந்த ரேட்டுக்கு அது ரொம்ப அதிகம் தான். அந்த மிஸ்ட் நல்லா இருந்துச்சுல்ல. நான் ஒன்று பேசுகிறேன், அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஓ சரி சரி சரி, ஓகே சரி, போயிட்டு ஏதாவது இருக்காங்க. அண்ட் இது வந்து சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா. ஸ்வேதா இதில் போறியா? தனியாக தானே போனோம் கேட்டேன். நீங்க தானே கேட்டீங்க. ஸ்வேதா இங்கே பாரு. ஸ்வேதா சென்டர் கொஞ்சம் நடுவில் உட்கார், நடுவில் உட்கார். கொஞ்சம் தள்ளி. போதும், கரெக்ட். அப்படியே அப்படியே பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ. இதுதான் ஃபவுண்டைன் போல். என்னது மியூசிக்கல் ஃபவுண்டைனா? இது வந்து ஏதோ தண்ணி போயிட்டு ஏதோ மெயின்டெனன்ஸில் இருக்குது போல். ஓ ஓ அங்கே. ஓ ஜிப்லைன் லேண்டிங். ஆமாம், இந்த இடத்துல போய் இறங்குதா? இங்கெல்லாம் கண்டிப்பாக நின்றுமே. பெரிய ஃபவுண்டைன் இல்லைன்னா அந்த சின்ன ஃபவுண்டைன் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள். இதே கலர் மாறுதா என்ன? சரி 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 சரி. இழுத்துட்டே ஓடுறாரு. எண்டு லைன் இப்படி தான் ஃபினிஷிங் போல. இழுத்துட்டு போய் விட்டுறாரு. ஆமா, அடுத்த ஜிப் லைன் அவரு ரெடியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதோ கயிறு எடுத்தார். இவங்களுக்கு பிடிக்கணும்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் ஒரே கேட்ச்ல பிடிச்சிட்டாரு. இவருக்கு தான் ஆக்சுவலாக சம்பளம் அதிகமாக தரணும்னு நினைக்கிறேன். வா இழுத்துட்டு ஓடுறாரு. இல்லாட்டி அங்கே போய் நின்றோம் திரும்ப. ஆமாம், நீ இந்த மாதிரி கயிறு போடுவாங்க. பிடிச்சிப்பியா? கரெக்டாக பிடிக்கணும். பிடிக்கலன்னா நீ அங்கேயே தான் இருக்கணும். அப்புறம் என்ன, ஓகேவா? அப்படியே விட்டு போயிடுவாங்க. அந்த கையை பிடிச்சாதான் நீ இறங்க முடியும். சரி, பார்க்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ரொம்ப காஸ்ட்லியான பார்க்கு. இவன் சொல்றான்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியான்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா, எல்லாத்துக்கும் சார்ஜ். ஆமாம், எல்லாமே சார்ஜ். எதை தொட்டாலும் காசுன்ற மாதிரி. உள்ள வர்றது மட்டும்தான் 100 ரூபா. உள்ள வந்து எல்லாமே 200, 150, 50 இது மாதிரி எல்லாத்துக்குமே சார்ஜ் தான். அதே மாதிரி கஃபேவும் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. வண்டலூர் ஜூல அந்த
தமிழ்நாடு டூரிசம் அவங்களோட கேண்டீன் அது சூப்பரா இருந்துச்சு. ஆமாம், இங்கே இருக்கிறது கேன்டீனும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு ஒரு ரைட்ஸு பிளேஸஸ் எல்லாமே சார்ஜஸ். ஓ முக்கியமா பெரிய ஏமாற்றம் என்னன்னா எங்களுக்கு அந்த மியூசிக்கல் ஆமாம், ஃபவுண்டைனும் வந்து இல்லை. மியூசிக்கல் ஃபவுண்டைனும் வந்து ஏதோ மெயின்டெனன்ஸில் இருக்குது, அதுவும் பார்க்க முடியல. சரி, ஓகே, இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய் பாய். சேதா சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க. பாய் பாய். Bye.